ஹாய் மக்களே, ஜே தென்பண்ணி ஒரு பழைய வீட்டை ரெனோவேட் பண்ணுறப்போ ஒரு தேன் கூடு இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்மளை கூப்பிட்டு இருந்தாங்க. என்ன தேனீக்கள்னு பார்க்குறப்ப அடுக்கு தேனியாக இருந்ததுனால நம்ம பெட்டி எடுத்து பிடிக்க வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காலனி தான் இது. டெவலப் ஆகி கொஞ்சம் சீசன் இல்லாதனால குறைஞ்சிருக்கு. அடைலாம் ரொம்ப ட்ரையாக இருக்குது. சரிங்களா, இந்த தேன் கூட எப்படி பிடிக்கிறது, என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு அடையாக தேனீக்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ்லாம் பண்ணணும், ஒரு ஸ்மோக் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. ஒரு அடையை எடுத்தோம். நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிற அடை எல்லாமே கம்ப்ளீட்டாக எடுத்துடும். தேனீக்கள் ஒரு அடையாக எடுக்கிறப்ப அது கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி ஒரு கும்பலாக ஒரு இடத்துல அடைய பார்க்கும். சரிங்களா, அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு அடையாக ஃபஸ்ட்டு எடுத்து ரிமூவ் பண்ணி வச்சுட்டு அதில் இருக்க நல்ல அடையாக எடுத்து ஒரு முட்டை புழு அதிகமாக இருக்க மாதிரி அடையாக செலக்ட் பண்ணி இது மாதிரி வாழைநார் போட்டு நம்ம கட்டுறோம். சரிங்களா, வாழைநார் எப்படி கட்டணும்னா நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி கட்டுறப்ப என்ன ஆகும்னா தேனீக்களே அந்த வாழைநாரை பிச்சு போட்டுரும். இந்த அடை கட்டுறப்போ ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இல்லை தேன் பாட்டு இருந்தால் கூட அதை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி முட்டைக்கையில் இருக்க மாதிரி அடைகளை மட்டும்தான் நம்ம கட்டணும். கட்டிட்டு நம்ம தேவையில்லாத எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கத்தியால் வெட்டி எடுத்துகிட்டு நம்ம சட்டங்களை நெருக்கமாக போடணும். நம்மளுக்கு ஒரு 3 சட்டம் கிடச்சிருக்கு. அதை நெருக்கமாக போட்டுட்டு பாக்கி எம்டி ஃப்ரேம்ஸ் நம்ம போட்டாச்சு. போட்டுட்டு இந்த தேனீக்களை எப்படி பிடிக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த தேனீக்களை பிடிக்கிறப்போ கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், ஒரு டிப்ஸு கூட சொல்லலாம். இந்த மாதிரி தேனீக்களை பிடிச்சி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பெட்டிகளுக்கு மேலே விடுறாங்க. அந்த மாதிரி விடுறப்ப தேனீக்கள் பறக்க தான் செய்யும். அதோட குணம் எப்படின்னா இருட்டை நோக்கி தான் போகும். அதனால் நம்ம பெட்டியோட மேல் முடியை போட்டுட்டு அதுக்கு கீழே ஈக்களை விடணும். விடுறப்ப பார்த்திங்கன்னா ஈக்கள் அழகாக போய்ட்டு அடையில் போய் செட் ஆகிடும். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈக்கள் ஈஸியாக பிடிச்சிடலாம். அந்த மாதிரி இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, இந்த மாதிரி காலனியை பிடிக்கிறப்ப நீங்கள் ராணியை தேடணும், கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கஷ்டப்படவே தேவையில்ல. இந்த மாதிரி ஒரு வாட்டி நம்ம அள்ளி உள்ளே விடுறப்ப ஆட்டோமேட்டிக்காக ராணி வந்துடும். ராணி வந்துட்டு என்ன ஆகும்னா கொஞ்சம் நேரத்தில் ஈக்கள் எல்லாமே உள்ளே செட் ஆகிடும். ஒரு 80% ஈக்களை நீங்கள் பிடிச்சிட்டா போதும். ராணி எங்கே இருக்கோ மற்ற வேலைக்கார தேனீகள் எல்லாமே ராணியை நோக்கி தேடி ராணி இருக்கிற இடத்துக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா தேனீக்களும் பார்த்திங்கன்னா நம்ம பெட்டியை நோக்கி தான் வருது. அதுக்கு என்ன அர்த்தம்னா ராணி நம்ம பெட்டிக்குள்ளே போயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஈக்கள் மூமெண்ட்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதை தான் நான் சொன்னேன், ராணிகள் நம்ம தேடணும்னு அவசியம் இல்லைன்ட்டு. நம்ம தேனீக்கள் எல்லாத்தையும் உள்ளே செட் ஆகிட்டுக்கப்புறம் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்துட்டோம். கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துருச்சு. ஒரு கொஞ்சம் டைம் ஆகட்டும், பொழுது போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இருட்டிட்டுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக A to Z ஒரு ஈ கூட இல்லாமல் உள்ளே கப் சிப்னு அடங்கிடுச்சு. அதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு ஃபார்முக்கு போயிட்டோம். நம்ம ஃபார்ம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் நம்ம நைட்டில் தான் ஷிப் பண்ணணும். அதனால் நைட்டில் எல்லாமே அடைஞ்சதுக்கப்புறம் நைட்டில் எடுத்து போய் ஷிப் பண்ணி ஸ்டாண்ட் அடித்து வச்சாச்சு. எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குது பாருங்களேன் பாக்ஸு. அந்த 3 அடைகளுக்கு மேலே மேல் முடி வரைக்கும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேனீக்களை பற்றி மோர் அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேனி பிடிக்க வா போகலாம் அப்படின்னு சொல்கிற உங்கள் நண்பருக்கு இதை ஷேர் பண்ணிக்கங்க.